ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீடில் வந்து உள் பக்கம் போட்டு நம்ம வெளிப்பக்கம் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் வர்ற மாதிரி பண்ணணும். உள் பக்கமும் நம்ம வந்து நாட் போடலாம், வெளிப்பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு உள் பக்கம் நீடில் போட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் போட்டோம் இல்லையா, ரெண்டாவது லைன் வந்து நம்பர் 2 எண்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். எண்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இது ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ். இப்போ நான் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு நீடில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் இதிலிருந்து இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போடணும். செவன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ஸை ஒட்டிலும் நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் 2 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச். இப்போ திரும்ப ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸை சுற்றிலும் இந்த மாதிரி 6 பீட்ஸ் சுகர் பீட்ஸ். 6 ஃபஸ்ட்டு வந்து 7 பீட்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் 6 பீட்ஸு. இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோம் அதே மெத்தடில் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸை தள்ளி அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போடணும். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றிலும் திரும்ப பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸு. 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் வந்து உள்பக்கம் போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒவ்வொரு சைடு ஸ்டிச்சு. போட்டுட்டு இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஒரு 5 இதழ் வர்றது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளவர் போடுறது மாதிரி போடணும். இப்போ சில்க் த்ரெட்டில் 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். அடிப்பகுதியில் வந்து நெருக்கமாக வரணும்.
நீடில் வந்து பீட்ஸ்க்கு அடியிலேருந்து வர்றது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடிப்பக்கம் நெருக்கமாக போடணும். மேல் பக்கம் வந்து பெருசாக இருக்குல்ல, அகலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேல் பக்கம் வந்து கொஞ்சம் விரிவாக போட்டுக்கலாம். இது போட்டுட்டு 2வது இதில் போட்டுக்கலாம். ஒன்று போட்டோம்னா அதே உயரத்துக்கு எல்லாமே வரது மாதிரி போடணும். போடுறப்போ த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டே போட்டிங்கன்னா சிக்காகாமல் நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த த்ரெட்டு போடுறதுக்கு வந்து நீடில் நம்பர் 5 இல்லை 7 நம்பர் கூட கரெக்டாக இருக்கும். ஹோல் மட்டும் கொஞ்சம் அந்த காது இருக்குல்லையே, அது மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து 6+6 இல்லை 3+3 எதுனாலும் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துங்க த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி வளைவாக இந்த ஃப்ளவர் போட்டிருக்கலையே அதே போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸு லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாமல் கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதிலேருந்து நீடில் எடுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீடில் எடுக்கும்போது ரொம்ப டைட் பண்ணி இழுக்க வேண்டாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரிக்கு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் வளைவாக போட்டுக்கலாம். எடுத்துட்டு நீடில் வந்து இந்த ஃப்ளவரை ஒட்டி நம்ம போட்டுக்கலாம். வளைவு வந்து லைட்டாக எஸ் மாதிரி இருக்கணும். நம்ம இதில் பீட்ஸ் போட்டுட்டு லீஃப் போட்டுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட் எல்லோ கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபோர் லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் போட்டுக்கலாம். 1 கீழே 1 வர்றது மாதிரிக்கு. இப்போ த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒன் சைட் போட்டுட்டு அப்புறம் நீடில் வந்து உள் பக்கம் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பக்கம் நீடில் எடுத்துட்டு த்ரெட்டை வந்து ரொம்ப இழுத்து போட வேண்டாம்.
நம்ம லீஃப்க்கெலாம் பீட்ஸ் போட்டோம். அப்புறம் இதில் வந்து வளைவாக ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வளைவு பீட்ஸ் போட்டோம் வளைவாக. அதுக்கப்புறம் இதில் வந்து 5 சுகர் பீட்ஸு, ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒன்று போடணும். 5 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இதுலேருந்து நீடில் எடுக்கும்போது கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சைடு ஸ்டிச் போடாமல் போட்டுக்கலாம். இதில் பீட்ஸ் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இங்கே ஒரு குட்டியாக பீகாக் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் இருக்குல்லையே இதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டிலும் வளைவாக தலைப்பகுதி போடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போடணும். அப்படி தான் கரெக்டாக இருக்கும். வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது பீட்ஸ் போட்டு இதில் வந்து வளைவாக நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இதில் போட்டுட்டு இந்த வால் பகுதி இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை ஒட்டிலும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு நீட்டாக வரும். போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டோன் போட்டுக்கலே இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சைடு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இதில் 2 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, இது சுற்றிலும் சுகர் பீட்ஸ். இப்போ நம்ம இதில் எப்படி போட்டோம் அதே மாதிரி இந்த ஸ்டோனை சுற்றிலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் இதில் போட்டுட்டு நம்ம மேல் பகுதியிலே இந்த வளைவில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ். அப்புறம் இங்கே போட்டிருக்கலையே அதே மெத்தடில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இங்கேயும் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம் கால் பகுதியில். பி ஷேப்பில் போடணும். போட்டுட்டு இதுக்கு ரெண்டுக்கும் இடையில திரும்ப 3 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாய் பகுதியில் போட்டுடலாம். 4 சுகர் பீட்ஸ், திரும்ப 3 பீட்ஸ். திரும்ப இந்த நடுப்பகுதியில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
போட்டுட்டு அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் சில்க் த்ரெட்டால் 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். கிராஸில் போடணும் த்ரெட்டு. பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட் பண்ணியே போடுங்க. இப்போ இந்த உடம்பு பகுதி முடிச்சிட்டோம் இல்லையா, இதில் கழுத்து பகுதியில் வந்து 3 சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொண்டை பகுதியில் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் சின்னதாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு நாட், ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி போட்டுறோம். திரும்ப பக்கத்திலே நீடில் எடுத்து அதை ஒட்டிலும், அது கொஞ்சம் கீழே இதில் வந்து நம்ம வயலட் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போவுமே சைடு ஸ்டிச் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். பட் நம்ம கரெக்டாக எந்த பொசிஷனில் வச்சோமோ அதே அளவு கரெக்டாக இருக்கும். அந்த வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.